Okay, student. Today class வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது budgeting control. Okay, budgeting and budgetary control அப்படி நம்ம ஒரு சாப்டர்ஸ் இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரேஷியோ அனாலிசிஸ், மார்ஜினல் காஸ்டிங், இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன் வந்து பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து டூல்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல நெக்ஸ்ட் ஒன் டூல்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பட்ஜெட்னா என்ன நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் கேட்கிறோம். வாட் இஸ் த பட்ஜெட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்றோம். பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லி எதுக்காக நம்ம பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஓகே, என்ன பர்பஸ்க்காக பட்ஜெட் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து பண்றோம்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் அந்த கிளாஸஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ பட்ஜெட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எல்லாருமே சேலரி எம்ப்ளாய். ஓகே, இப்போ உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுவீங்க, சேவிங்ஸ் மீட் பண்ணுவீங்க, ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு சம் அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பீங்க, எஜுகேஷனுக்கு கொஞ்சம் எடுத்து வைப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ்க்கு தேவையானது, ஓகே, அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த உங்களுடைய மந்த்லி வரக்கூடிய சேலரியை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸை கரெக்டா மீட் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ அதை மீட் பண்றீங்கல்ல கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சேலரி எம்ப்ளாய்னா எவ்ரி மந்த் வந்து சேலரி ரிசீவ் பண்ணுவீங்க. ரிசீவ் பண்ணி ஃபார் நீங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கல உங்களுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து நீங்க ரெண்ட் பே பண்ணலாம், இல்ல வந்து பெட்ரோல் அலவன்ஸ் நீங்க பண்ணிருக்கலாம். ஓகே, அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிராவலுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுது இந்த மந்த், மெடிக்கலுக்கு இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது. ஓகே, இப்போ ஃபியூச்சருக்கு நம்ம சேவிங்ஸ் கொஞ்சம் பண்ணி வைக்கணும், வரக்கூடிய சேலரில இருந்து சில அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்ல இஎம்ஐ பே பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ உங்களுடைய இன்கம்ல இருந்து சில இது வந்து மீட் பண்றீங்க. சரிங்களா, அதுதான் நம்ம வந்து பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து எவ்வளவு இன்கம், நம்மளுடைய லெவல் எவ்வளோ இன்கம் லெவல், அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றீங்க. இட்ஸ் டே டு டே லைஃப்ல வந்து இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ ரிசீவபிள். ஓகே, ஓகே, டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய, அதாவது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்றோம், ஒரு மந்த்துக்கு நம்ம எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்றோம், அப்போ வரக்கூடிய ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன எவ்வளவு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிளானிங் வந்து பண்றதுதான் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்ம சொல்லிட்டோம். ஃபார் இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்ல நம்ம சொல்லலாம். கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணும், பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, இப்போ நீங்க பார்க்கலாம் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க. ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசனா வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, பட்ஜெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, அப்போ எதுக்கெல்லாம் எவ்வளவு அலோகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு அலோகேஷன் பண்ணிருப்பாங்க அமௌண்ட். ஓகே, ஆர்மிக்கு ஒரு அலோகேஷன் பண்ணிருப்பாங்க. சைக்ளோன் ஏதாவது இருந்தா அதுக்கு முன்கூட்டியே ஒரு அமௌண்ட் இஸ் அலோகேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. எதுல எல்லாம் இன்கம் வந்து வருது, ஓகே, கவர்மெண்ட்டுக்கு எது மூலியமா இன்கம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த டாக்ஸ் வந்து டைரக்ட் டாக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா இன்டைரக்ட் டாக்ஸா இருக்கலாம். ஓகே, அப்போ அதுல நம்மளுக்கு ரெவன்யூ வருது, அந்த ரெவன்யூஸ் வந்து எப்படி கொண்டு வரணும். ஓகே, அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அலோகேட் வந்து பண்றாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா சப்போஸ் எனி அதர் எமர்ஜென்சி டைம் ஏதாவது சுச்சுவேஷன் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து
கொரோனா டைம்ல வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அஃபெக்ட் ஆச்சு. ஓகே, அப்போ ஒரு கண்ட்ரி வந்து கரெக்டா வந்து பட்ஜெட் வந்து ப்ராப்பர் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணனால வரக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஈஸியா வந்து அவங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, தென் அதுக்கு தான் பட்ஜெட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஃபார் அந்த நிதி பற்றாக்குறையை வந்து தீர்க்கறதுக்கு தான் என்ன பண்றாங்க, தென் பட்ஜெட்டிங் வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை கரெக்டா வந்து பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அலோகேட் வந்து பண்ணுவாங்க. எது மூலியமா ரெவன்யூஸ் கொண்டு வரலாம், ஓகே, எதுக்கெல்லாம் எவ்வளவு ரெவன்யூஸ் தேவைப்படுது, சாரி அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் வந்து பண்ணுவாங்க. தென் இதுதான் நம்ம வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு கவர்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டே டு லைஃப்ல நம்ம பார்த்தோம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து சேலரி எம்ப்ளாயை பத்தி நம்ம பார்த்தோம். இதே வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்ல பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிசினஸ்க்குள்ள நம்ம பட்ஜெட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்ப பிசினஸ்க்குள்ள அப்படின்னு சொல்ல கம்பல்சரி ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பிசினஸ் வந்து கம்பல்சரி பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் சுச்சுவேஷன் மாறலாம். ஓகே, ஃபார் அது வந்து என்விரான்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டா இருக்கலாம் ஒரு பிசினஸ்க்கு. ஓகே, இன்டர்னல் என்விரான்மெண்ட் சொல்ல அந்த பிசினஸ்க்குள்ள வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது எனி அதர் ரீசனா கூட இருக்கலாம், எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பிசினஸ். இன்கேஸ் இதே வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஃபார் பிசினஸ்ல இருந்து வெளி சைட்ல இருந்து பார்க்க சொல்ல அது வந்து பொலிட்டிக்கல் என்விரான்மெண்டா இருக்கலாம், இல்ல சொசைட்டி என்விரான்மெண்டா இருக்கலாம், இல்ல சோசியல் என்விரான்மெண்டலா இருக்கலாம், இல்ல வந்து கல்ச்சுரல் என்விரான்மெண்டலா இருக்கும். எனி ஒன் ரீசன். ஓகே, ஃபார் பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்ன்றது ரொம்ப அவசியம். ஒரு கம்பெனி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அடுத்த லெவலுக்கு அவங்க பிசினஸ் கொண்டு போறதுக்கு பட்ஜெட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவாங்க. இஸ் அ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸுக்காக ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து பட்ஜெட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவாங்க. இஸ் அ ஜென்ரல் டாபிக், ஜென்ரலா இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து இதை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் பட்ஜெட் பத்தி. ஓகே, அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லைன்னா வந்து ஒரு பிசினஸ். ஓகே, இப்போ இவங்க வந்து பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. என்ன மாதிரி பட்ஜெட்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல தென் அந்த பட்ஜெட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்க சொல்ல ஃபார் ஒரு கேஷ் பட்ஜெட்டா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 month பட்ஜெட்டா இருக்கலாம், இல்ல 2, அதாவது லாங் டேர்ம் பட்ஜெட், ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் சொல்லுவாங்க. பட்ஜெட் பொறுத்த வரையும் லாங் டேர்ம் பட்ஜெட், ஷார்ட் டேர்ம் பட்ஜெட், அல்லது தென் அது டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டிங் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு கேஷ் பட்ஜெட்னு சொல்றேன். ஓகே, கேஷ் பட்ஜெட் அப்படின்னு சொல்ல பிசினஸ்க்கு கேஷ் வந்து தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு மந்த்துக்கு எப்படி வந்து கேஷ் வந்து யூட்டிலைஸ் ஆகுது, ஓகே, அந்த பேமெண்ட் எவ்வளவு, ரிசிப்ட் எவ்வளவு நடக்குது, ஓகே, அதை பேஸ் பண்ணி அடுத்த மந்த்துக்கு எவ்வளவு கேஷ் தேவைப்படுது, ஓகே, அதுக்கு அடுத்த மந்த் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேஷ் பட்ஜெட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இன்கேஸ் இதே வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போறோம். ஓகே, அப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல போக சொல்லும் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணலாம், சேல்ஸ் எவ்வளவு இருக்கும், அப்ப சேல்ஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ப அந்த சேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும், அப்போ அந்த ப்ரொடக்ஷனை டிபெண்ட் பண்ணி எவ்வளவு பர்ச்சேஸ் வந்து பண்ணணும், அப்போ பர்ச்சேஸ் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் வந்து தென் நம்ம வந்து இந்த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்ல நம்ம வந்து பாக்குறோம். சரிங்களா, இஸ் த மீனிங் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. மீனிங் பார்க்க சொல்ல உங்களுக்கு பட்ஜெட்டிங்னா என்ன, பட்ஜெட்டரி கண்ட்ரோல்னா என்ன. ஓகே, மீனிங் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட் மீன் ஃபார் the expenses of business plan and the policies to be pursued the following future period of time. Okay, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். இஸ் த ஃபியூச்சர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஜெட்டிங் இஸ் த ப்ரிப்பேரிங் பட்ஜெட் அண்ட் அதர் ப்ரொடியூசர் ஃபார் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி பிசினஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இஸ் அ கால் ஃபார் தென் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா, இஸ் ஐசிஎம்ஏ வந்து டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இஸ் கேட்பாங்க டிஃபைன் பட்ஜெட் 2 marksல கேட்பாங்க, இல்லைன்னா வாட் இஸ் மீன் பை பட்ஜெட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, 2 marks கொஸ்டின்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்போ ஐசிஎம்ஏ என்ன சொல்றாங்க, ஓகே, உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பீரியட் ஆஃப் தி டிஃபரெண்ட் பீரியட் ஆஃப் த டைம் ஆஃப் தி பாலிசி ஆஃப் பர்சூட் த டூரிங் த பீரியட் ஆஃப் த பர்பஸ் ஆஃப் தி அட்டெண்ட் த கிவன் த அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அந்த பிசினஸ் உடைய நோக்கம், அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த அப்ஜெக்டிவ்ஸை அவங்க ப்ராப்பரா பாலிசியா கொண்டு வந்து தென் பர்டிகுலர் டைம் பீரியட்ல அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு
பட்ஜெட் இஸ் வெரி இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படக்கூடியது. ஓகே. பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லும். பட்ஜெட் கண்ட்ரோல்னா என்ன? ஓகே. பட்ஜெட் கண்ட்ரோல் இஸ் த ஆக்டிவிட்டி, வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கம்பேரிங் த பட்ஜெட் ஃபிகர் ஆர் தி arriving ஃபார் தி எலமெண்ட் அண்ட் ஃபார் த ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் ப்ராசஸ் வித் த ஹெல்ப் டு தி பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் தான். இதுலயும் என்ன சொல்றாங்கன்னா கண்டினியூ, அதாவது பட்ஜெட் கண்ட்ரோல் பண்றதுனால கண்டினியூ என்ன சொல்றாங்க ப்ராசஸ் வந்து இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. மேனுஃபேக்சரிங் கம்பெனில ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருந்தாதான் தென் என்ன பண்ண முடியும், சேல்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்க முடியும். அப்போ கன்சியூமர் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மில்க் ப்ராடக்ட் இருக்கு. இப்போ மில்க் ப்ராடக்ட்ன்றது தென் சாதாரணமா பீப்புள் வந்து மில்க் வந்து தேவைப்படுது. அப்போ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன இருக்கணும், கண்டினியூவா கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ சப்ளைவும் டிமாண்டும் அந்த இடத்துல வராத அளவுக்கு கரெக்டா வந்து பேலன்சிங் வந்து பண்ணணும். டிமாண்ட் வராத அளவுக்கு சப்ளை கொடுத்துட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவா போயிட்டே இருக்கணும். ஃபார் அதுதான் இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க சொல்றேன். அண்ட் ப்ராசஸ் விச் ஹெல்ப் த பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன். அப்போ பட்ஜெட்டிங் கண்ட்ரோல்ன்றது என்னன்னா இஸ் அ கண்டினியூ ப்ராசஸ். ஓகேங்களா? அது ப்ராப்பர் கோஆர்டினேஷனோட இருந்தாதான் அது வந்து என்ன பண்ண முடியும், ப்ராப்பரா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரன் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. சார் நெக்ஸ்ட் ஒன், பட்ஜெட்டிங் கண்ட்ரோல்னா என்னன்னு சொல்லி பாருங்க. அண்ட் பட்ஜெட்டிங் அண்ட் கண்ட்ரோல் இந்த ரெண்டுக்குமே மீனிங் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க தியரிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே. டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு பார்க்க சொல்ல there are different category of budget அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்கார்டிங் டு த டைம் பேஸ் பண்ணி பண்றக்கூடிய பட்ஜெட் ஒன்று இருக்கு. another one based on function and last one is based on flexibility அப்படின்னு சொல்லி 3 categories of budget வந்து ப்ரிப்பேரிங் வந்து பண்றாங்க. ஓகே. இஸ் டைம் அப்படின்னு சொல்ல இஸ் a long time budget, short term budget, current budget. ஓகேங்களா? அப்போ லாங் டேர்ம் பட்ஜெட்னு சொல்ல இஸ் பீரியடிக்கல் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 years, 10 years, 15 years இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெட்ரோ ஒர்க் சொல்லலாம். ஓகே. மெட்ரோ ஒர்க் ப்ராஜெக்ட்லாம் பண்றாங்கன்னா தென் இப்போ அது வந்து ஒரு லாங் டேர்ம் பட்ஜெட்டா இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த ஒரு 5 years இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்ஜ் ஒர்க்லாம் பண்றாங்க. ஓகே. அப்போ அந்த பிரிட்ஜ் ஒர்க்லாம் வந்து ஒரு டைம் பீரியட் இன்ஸ் லென்த், அதை வந்து நம்ம லாங் டேர்ம் பட்ஜெட்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் அப்படின்னு சொல்ல இஸ் பீரியட் இஸ் லெஸ் தென், அதாவது ஒரு 1 year 2 years இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கலாம். ஓகே. அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஷார்ட் டேர்ம் பட்ஜெட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 month இல்ல ஒரு 6 month பேஸ் பண்ணி இருக்கலாம். ஓகே. இந்த மாதிரி வரக்கூடிய பட்ஜெட் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் பட்ஜெட்னு சொல்லலாம். அது நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் பட்ஜெட் சொல்றோம். கரண்ட் பட்ஜெட்னா மந்த்லி ஓகே, இல்ல வீக்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வீக் பேஸ் பண்ணி இருக்கலாம். ஓகே. இல்ல ஒரு 2 weeks பேஸ் பண்ணி இருக்கலாம். இல்ல ஒரு 1 month பேஸ் பண்ணி இருக்கலாம். இதெல்லாம் வந்து கரண்ட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபங்க்ஷனல் பட்ஜெட்னு சொல்றாங்க. ஓகே. இஸ் த ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ன்றது இன்னும் ஒன்றும் இல்லை. தென் அது எப்பவுமே ப்ராப்பரா வந்து ஃபங்க்ஷனல் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த பட்ஜெட் வந்து ரொட்டீனா நடந்துட்டே இருக்கணும் அந்த ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில்க் ப்ராடக்டே சொல்லலாம். ஓகே. இப்போ மில்க் ப்ராடக்ட் எப்படின்னா கண்டினியூவா அது என்ன ஆகணும், ரொட்டீனா அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் என்னன்னு சொல்றேன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் வந்து ஃபங்க்ஷனா ஆகிட்டே இருக்கணும். ஓகே. அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் அதிகமாயிடும். அப்போ ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் சொல்ல கரெக்டா ப்ராப்பரா போயிட்டே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ்டர் பட்ஜெட். மாஸ்டர் பட்ஜெட்டும் அண்ட் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்ல வரக்கூடிய ஃபிக்ஸட் பட்ஜெட்டும் போத் ஆர் ஈக்குவல் தான், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. இந்த ஃபிக்ஸட் பட்ஜெட் ஆர் மாஸ்டர் பட்ஜெட் என்னன்னா அது வந்து கம்பல்சரி ஸ்டாண்டர்டா இருக்கும். அந்த பட்ஜெட் அதுல வந்து சேஞ்சஸே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க, அந்த ப்ரைஸ் வந்து எப்பவுமே மாறாம ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்போ ஃபிக்ஸட் பட்ஜெட்ன்றது கம்பல்சரி இந்த இயர்ல நீ இது பண்ணா இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஃபிக்ஸட் பட்ஜெட்னு சொல்லுவோம். ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் வந்து ஒன்றும் இல்லை, அது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். ஓகே.
அதாவது கெப்பாசிட்டி வந்து மாறிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 100 கெப்பாசிட்டி ஃபார் 50 கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டியை டிபெண்ட் பண்ணி 75 கெப்பாசிட்டிக்கு எந்த அளவுக்கு இருக்கும், அந்த 75 டிபெண்ட் பண்ணி 100% கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளெக்சிபிலிட்டியா வந்து அதை வந்து மாறிட்டே இருக்கக்கூடிய பட்ஜெட் தான் நம்ம என்ன சொன்னா ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Or you understand? Okay. Then 10 mark question கேட்கலாம். Explain the types of budget அப்படின்னு கேட்கலாம். Explain the இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் நீங்க. Questions, importance questions, theoretical questions நான் கொடுக்குறேன்ல. Define budgeting. Define budgeting control. What is mean by budget? What is mean by budgeting அப்படின்னு சொல்றேன்ல. இதெல்லாம் நீங்க வந்து நோட்ஸ் நீங்க எடுத்துட்டே வரணும். ஓகே, நான் கொடுக்கக்கூடிய தியரிட்டிக்கல் கொஸ்டின் சைட் பை நீங்க நோட் பண்ணிட்டே வந்தா எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். அப்போ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் ஃபார் அக்கார்டிங் டு டைம் பேஸ் பண்ணி இருக்கும், ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டா இருக்கும் அண்ட் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டா இருக்கும். அந்த அதுக்குள்ள என்னென்ன கேட்டகரி பட்ஜெட்ஸ் இருக்குன்னு நீங்க இப்போ வந்து ஷோ பண்றதை பாக்குறீங்க. ஓகேங்களா, இதுதான் நெக்ஸ்ட் ஒன் பட்ஜெட். இதுல நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ஸ் பட்ஜெட் தான் பார்ப்போம். இதுல ரொட்டீனா உங்களுக்கு கேட்கக்கூடிய சம்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை தான் இங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஆடியோ ரிசீவபிள் ஸ்டூடெண்ட், ஆடியோ ரிசீவபிள் கிளியரா இருக்கா? ஆடியோ இஸ் கிளியர்? ஓகே, குட். இப்ப மீனிங்லாம் உங்களுக்கு இருக்கு. பிக்சட் பட்ஜெட்னா என்ன, ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்னா என்ன, இதுக்கான மீனிங்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த நோட்ஸை நீங்க எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தியரிட்டிக்கலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா இதுல இருக்கக்கூடிய இந்த நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன புக்ஸ்ல இருந்தா உங்களுக்கு இது நான் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃபா எடுத்திருக்கேன். அதனால இதுல இருக்கக்கூடியதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். ஃபங்க்ஷன் பட்ஜெட் பார்க்க சொல்ல என்னென்ன ஃபங்க்ஷன் பட்ஜெட் இருக்கு பாருங்க. பர்ச்சேஸ் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட், மெட்டீரியல் பட்ஜெட். ஓகேங்களா, அதாவது ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டுக்குள்ள நம்ம பார்க்கக்கூடிய பட்ஜெட் பர்ச்சேஸ், கேஷ், ப்ரொடக்ஷன், சேல்ஸ், மெட்டீரியல். ஓகேங்களா, ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்ல பார்க்க சொல்ல ஃபிக்ஸட் ஆர் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். அண்ட் டைம் பேஸ் பண்ணி பார்க்க சொல்ல லாங் டேர்ம் பட்ஜெட், ஷார்ட் டேர்ம் பட்ஜெட், கரண்ட் பட்ஜெட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய பட்ஜெட் வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் தான் இப்போ வந்து ஷேர் பண்றேன். அந்த இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் சம் நம்பர் 6, இல்லஸ்ட்ரேஷன் 6 வந்து பாருங்க. வெரி சிம்பிள் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். கீழே நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த நோட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ப்ரொடக்ஷன் ஈக்குவல் எஸ்டிமேட் சேல்ஸ் பிளஸ் டிசைட் த க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நீங்க வந்தா இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸியா வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, சரிங்களா? அதனால அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னு சொல்லி. இப்போ ஃபார்முலா என்ன இருக்கு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்க்கு? ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஈக்குவல் எஸ்டிமேட்டட் சேல்ஸ், அதாவது சேல்ஸ்ல இருந்து பிளஸ் டிசைட் த க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்கணும்,
மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அதாவது எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டோடைய ப்ரொடியூஸ் எவ்வளவு பண்ணணும் அப்படின்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இது எப்படி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கறதுல உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் எ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் தி ஆஃப் இயர் எண்டிங் June 2000 ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு ஜூன் 2000 உடைய இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ரொடக்ஷனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க 2 ப்ராடக்ட் சொல்றாங்க. ப்ராடக்ட் S&Tன்னு சொல்லி 2 ப்ராடக்ட், அதனுடைய சேல்ஸ் குவான்டிட்டிக்கு வந்து கொடுத்துட்றாங்க. சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தா 20,000 and 50,000 கொடுத்துட்றாங்க. ஆக்சுவல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி 31/12/1999. ஓகே, ஆக்சுவல் ஸ்டாக் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி டிசைட் ஸ்டாக்கும் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்போ 4,000 யூனிட், 6,000 யூனிட், 5,000 யூனிட், 10,000 யூனிட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ இதுல வந்து டைரக்டா அப்படியே நீங்க பார்த்தாவே ஈஸி அப்படியே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். தென் அவங்க என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஈக்குவல் தென் எஸ்டிமேட்டட் சேல்ஸ் தென் பிளஸ் டிசைட் த க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் எஸ்டிமேட் த ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா தான் இங்க அப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கான ஃபார்மட் ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் தி ஆஃப் இயர் ஃபார் எண்டிங் 30 June 2000 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 minute. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட்க்கு ஆர்டர் ரிசீவபிள். ஓகே, இப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட்கான ஃபார்மட் நீங்க ஓபன் பண்ணணும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஹெட்டிங் கொடுத்துட்டு காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பர்டிகுலர்ஸ் காலம்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ப்ராடக்ட் வந்து 2 ப்ராடக்ட்கான காலம் வந்து கிரியேட் பண்ணுங்க. இன்கேஸ் 3 ப்ராடக்ட் கொடுக்கலாம், 4 ப்ராடக்டும் கொடுக்கலாம். ஓகே, அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நீங்க காலம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 2 ப்ராடக்ட் கொடுக்கறனால 2 ப்ராடக்ட் காலம் வந்து கிரியேட் பண்ணுங்க. S&T அப்படின்னு சொல்லி அதனுடைய யூனிட்ஸ் வந்து போட்டுருங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் அ டோட்டல். இந்த டோட்டல் நீங்க காலம் கம்பல்சரி கிரியேட் பண்ணணும். டோட்டல் யூனிட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலால சொன்ன மாதிரி எஸ்டிமேட் சேல்ஸ் எங்க கொண்டு வரீங்க. அப்போ சேல்ஸ் பட்ஜெட் சேல்ஸ் எவ்வளோ, S&Tக்கு 20,000 50,000 டோட்டல் 70,000. ஆட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசைட் த க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, அப்போ டிசைட் த க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு பார்க்க சொல்லும். தென் எது டிசைட் த க்ளோசிங் ஸ்டாக்னா லாஸ்ட் ஒன் தான் டிசைட் த க்ளோசிங் ஸ்டாக். ஓகேங்களா? அப்போ 5,000 10,000 டோட்டல் 15,000. இப்போ இதை ஆட் பண்ணா 25,000 60,000 85,000 உங்களுக்கு வரும். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த ஃபார்முலால எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக். எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் மீன் ஆக்சுவல் ஸ்டாக் தான் எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக். அந்த எஸ்டிமேட்டட் ஓப்பனிங் ஸ்டாக் தான் இங்க கொண்டு வரும். தென் எவ்வளோனா 4,000 6,000 10,000 rupees. இப்போ இதை லெஸ் பண்ணா உங்களுக்கு 21,000 54,000 அண்ட் 75,000 இஸ் அண்ட் ப்ரொடியூஸ் உடைய வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஓகே, தென் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். தென் அப்ளை த ஃபார்முலா. ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ரிலேட்டிவா ப்ராப்ளம்ஸ் கிட்ட ஈஸியா சால்வ் பண்ணுங்க.
ஓகே, வேற எனி டவுட்ஸ்? ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இல்லைன்னா டவுட் இருந்தா சொல்லலாம். ஓகே, இப்போ பட்ஜெட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்துட்டோம். சரிங்களா? வேற என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லும் இந்த நெக்ஸ்ட் ஒன் பட்ஜெட் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இஸ் அ கேஷ் பட்ஜெட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதனால நீங்க இது கொஞ்ச நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். இப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்க்க சொல்ல நம்மளுக்கு ஈஸியா ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம பண்ணிட்டோம். ஆனா இதுல பொறுத்தவரையும் அப்படி ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஃபார்மட் குள்ள வருவீங்க. இதுல ரிசிப்ட் பேமெண்ட்னு ஒரு டீடைல்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? ரிசிப்ட்னா என்ன, பேமெண்ட்னா என்ன அப்படின்ட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பட்ஜெட் நீங்க பண்றது கேஷ் பட்ஜெட். ஓகே, நீங்க இந்த யூனிட்ல இந்த சாப்டர்ல இருந்து இந்த பட்ஜெட் பத்தி நீங்க ஒரு ப்ராப்ளம் நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட்டிங் இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்குற மாதிரி தான் ஒன்று கேஷ் பட்ஜெட் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபிளெக்சிபிள் பட்ஜெட், அது இன்னும் நம்ம அடுத்த இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் கிட்ட போகலாம். தென் இப்போ இந்த கேஷ் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்க சொல்ல இது என்னன்னா இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு பிசினஸ்ல கேஷ் பட்ஜெட் அப்படின்னு சொல்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இஸ் மந்த்லி பேஸ் பண்ணி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்ல குவார்டர் பேஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல ஆஃபர்லி பேஸ் பண்ணி பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு இப்போ இந்த ப்ராப்ளத்தை எதை பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்களா இஸ் மந்த்லி பேஸ் பண்ணி உங்களுக்கு பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. இஸ் கேஷ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ் பட்ஜெட் அப்படின்னு சொல்ல முழுக்க முழுக்க கேஷ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இதுல வரும். சரிங்களா? அப்படி இருக்க சொல்ல பேமெண்ட் ரிசிப்ட். ஓகே, பேமெண்ட்னா என்ன, ரிசிப்ட்னா என்ன? ஓகே, நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துங்க. இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். கேஷ் பட்ஜெட் இப்ப நான் சொல்றேன்ல, கேஷ் பட்ஜெட்டுடைய ரிசிப்ட்னா என்ன, பேமெண்ட்னா என்ன. அப்போ நீங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க, கேஷ் ரிசிப்ட்னா என்ன, கேஷ் பேமெண்ட்னா என்னன்ட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துவீங்க. இன்கேஸ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணலாம் கூட தென் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுங்க, பட்ஜெட்டிங் கண்ட்ரோல் சாப்டர்ஸ் எடுத்து அதுல உங்களுக்கு தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்க சொல்லும். அதுல இருக்கும். எங்க இருக்குன்னா நீங்க ஓவரா பட்ஜெட்டிங் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் நீங்க பார்த்துட்டே வர சொல்லும். தென் கேஷ் ரிசிப்ட், கேஷ் பேமெண்ட்னு சொல்லி கேஷ் பட்ஜெட் கீழே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுல என்னென்ன இதெல்லாம் இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. கேஷ் பட்ஜெட்ல எதெல்லாம் ரிசிப்ட், எதெல்லாம் பேமெண்ட்னு சொல்லி லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த பட்ஜெட் ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு பாருங்க. ப்ராப்ளம் கொஞ்சம் லென்த்தா இருக்கும், ஒர்க்கிங் நோட்ஸ் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் சொல்ற விஷயத்த ஒவ்வொன்னா கொஞ்சம் நோட்ஸ் டீப்பா எடுங்க. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆடியோ ரிசீவபிள்? Okay, so I read the problem. From the following data, forecast the cash position and at the end of April, May and June அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது கேஷ் பொசிஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல், மே அண்ட் ஜூன் மந்த்துக்கான கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ மந்த் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பிப்ரவரி டு ஜூன் வரையும் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது இதுதான், ஏப்ரல், மே அண்ட் ஜூன். ஓகே, இன்கேஸ் 2 மந்த் கொடுக்கலாம், இல்ல 4 மந்த் கொடுக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்துல உங்களுக்கு 3 மந்த் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 3 மந்த்துக்கு நீங்க என்ன பண்ணணும், கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ். சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேஜஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கீழே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது அடிஷனலா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் கண்டிஷன்ல இந்த பட்ஜெட் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சேல்ஸ் அட் 10% ரியலைஸ்ட் இன் த மந்த் ஆஃப் தி சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ சேல்ஸ் வேல்யூல இருந்து
அந்தந்த மந்த் இஸ் ரியலைஸ்டு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஈக்குவலி ரியலைஸ்ட் இன் த 2 subsequent மந்த்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10% வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அதுல வந்து பேலன்ஸ் வரக்கூடிய ஈக்குவலியா வந்து பிரிக்க சொல்றாங்க. 2 ரியலைஸ் வந்து 2 subsequent மந்த் அதை வந்து பிரிக்க சொல்றாங்க. ஓகே, இது எப்படி சார் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்கு, நம்ம அதை வந்து பார்க்கலாம். அதாவது கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்காங்க, கேஷ் சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்ட்டு இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். அப்போ இது வந்து வேணா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ண சொல்ல உங்களுக்கு கொஸ்டின் தேவைப்படும். சேல்ஸ் வந்து 10% ரியலைஸ் பண்ணணும் இந்த மந்த் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் ஈக்குவலி ரியலைஸ் இன் 2 subsequent மந்தா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ், அதாவது தேர்ட் காலத்துல இருக்குல்ல பர்ச்சேஸ், அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரெடிட் ஆர்ஸ் ஆர் பெய்ட் இன் த மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மந்தோட இன்னொரு மந்த் ஃபாலோ பண்ணி வந்து சப்ளை வந்து கொடுக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரலோடைய ஃபாலோயிங் மந்த் என்ன மார்ச் வரும், மேயோட ஃபாலோயிங் மந்த் ஏப்ரல் வரும், ஜூனோட ஃபாலோயிங் மந்த் மே வரும். ஓகேங்களா? அப்போ ஃபாலோயிங் மந்த்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ், நீங்க ரீட் பண்ண சொல்லும் கொஞ்சம் கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணணும். இப்படிதான் உங்களுக்கு வந்து கேஷ் பட்ஜெட் பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப பர்ச்சேஸ் எப்படி சொல்லியிருக்காங்க? பர்ச்சேஸ் மீன் கிரெடிட்டார்ஸ் சொல்லிட்டாங்க, ஆர் பெய்ட் இன் த மந்த் ஃபாலோயிங் த மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒர்க்கிங் நோட்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேஜஸ், அடுத்த காலத்துல இருக்கு பாருங்க வேஜஸ். ஓகே, 20% பெய்ட் இன் த அரியர் இன் த ஃபாலோயிங் மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 20% இஸ் அரியர்னு சொல்லிட்டு இந்த ஃபாலோயிங் மந்த்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேஜஸ் பொறுத்தவரையும் 100%, 100%, 20%, 80%. இதை வந்து நீங்க கரெக்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் சாரி சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் த மந்த் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ லாஸ்ட் ஒன் இஸ் சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அந்த சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் தான் சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்காங்க. பெய்ட் இன் த மந்த் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் செல்ஃப்னா அந்தந்த மந்தோடது அப்படியே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன மந்த் சொல்லியிருக்காங்க? ஏப்ரல், மே, ஜூன். அப்போ ஏப்ரல், மே, ஜூனுடைய வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், போட்டுட்டு வந்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இன்கம் டேக்ஸ் ருபீஸ் 20,000 பேயபிள் இன் ஜூன். அப்போ ஜூன் மந்த்துக்கு இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணா போதும், மற்ற ஏப்ரல், மேக்கு பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. டிவிடெண்ட் ருபீஸ் 12,000 பேயபிள் இன் ஜூன். அப்போ டிவிடெண்டோ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜூன் மந்த் வரையும் நீங்க பண்ணா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மந்த் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ருபீஸ் 2,000 ரிசீவ்டு ஆஃப் இயர் ஃபார் மார்ச் அண்ட் செப்டம்பர் சொல்லிட்டாங்க. ஆஃப் இயர்லி பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்டோடைய இன்கம் வந்து ரிசீவ் பண்றாங்க 2,000 rupees. அது எந்தெந்த மந்த்னு சொல்றாங்கன்னா மார்ச் அண்ட் செப்டம்பர். ஆனா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது ஏப்ரல், மே, ஜூன். அப்ப இது இந்த டேர்ம் நம்மளுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? இன்கேஸ் அது வந்து ஏப்ரல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏப்ரல் மந்த்ல காட்டலாம். ஆனா இங்க வந்து மார்ச் அண்ட் செப்டம்பர் சொன்னனால நம்மளுக்கு அது இங்க வராது. அண்ட் லாஸ்ட் ஒன் கேஷ் பேலன்ஸ் ஆன் ஹேண்ட் ஆஸ் ஆன் 1st April 88 40,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே உங்களுக்கு கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லும் ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த மந்த் ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த மந்தோடைய ஓப்பனிங் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏப்ரலோடைய ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க 40,000. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் வந்து ப்ராப்ளம் வந்து ரீட் பண்ண சொல்லுவேன். இதை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பண்ண போறோம். இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க்கிங் நோட்ஸ் என்னன்னா சேல்ஸ் அட் 10% ரியலைஸ் த மந்த் ஆஃப் தி சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஈக்குவலி ரியலைஸ் இன்டு 2 subsequent மந்த். இது வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றோம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். தென் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஒர்க்கிங் நோட்ஸை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டோ இதை அப்படியே கூட பாருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கலெக்ஷன் ஃபார் த சேல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 10% வந்து கேஷ் சேல்ஸ். ஓகே,
அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே என்னதுன்னா சப்சிக்வெண்ட் பேஸ் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் வந்து நீங்க கால்குலேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? அதாவது சப்சிக்வெண்ட் ஃபார் 2 ஈக்குவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவலி மந்த் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான மந்த் வந்து பார்த்தா ஏப்ரல், மே, ஜூன். ஆனா இப்ப நம்ம சேல்ஸ் நம்ம எடுக்க போறோம், ஏன்னா சப்சிக்வெண்ட் பண்றதுனால ப்ரீவியஸ் மந்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். சரிங்களா? அதனால நம்ம அந்த டோட்டல் சேல்ஸோடைய வேல்யூ நம்ம எடுக்க போறோம். அதனால காலம்ஸ் வந்து பிரிக்கிறோம், பர்டிகுலர்ஸ் போடுறோம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் கொண்டு வந்து காட்டிடுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் சொல்ல தென் பிப்ரவரியோட சேல்ஸ் வந்து 1,20,000, மார்ச்சோட சேல்ஸ் வந்து 1,30,000, ஏப்ரலோட 70, மேயோட 1,16,000, ஜூனோட வந்து 85,000. இது வந்து ஆஸ் பர் கொஸ்டின்ல இருக்கக்கூடியது தான் நம்ம இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் லெஸ். லெஸ் வந்து 10% கேஷ் சேல்ஸ். சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, 10% வந்து ரியலைஸ் பண்ணணும். அப்போ 10% கேஷ் சேல்ஸ் நம்ம எடுத்துட்டா வரக்கூடிய வேல்யூல இருந்து நீங்க என்ன பண்ணணும், கிரெடிட் சேல்ஸ் வச்சுதான் நீங்க மத்தது வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ 10% ரிமூவ் பண்ணிடுங்க. 1,20,000 10% 12,000, 1,30,000 12%, சாரி 10% 13,000, 70,000 7,000, 1,16,000 11,600, 85,000 8,500. இப்போ நீங்க கிரெடிட் கேஷ் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. டோட்டல் சேல்ல இருந்து தென் கேஷ் சேல்ஸ் லெஸ் பண்ணா நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். இந்த கிரெடிட் சேல்ஸை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கலெக்ஷன் மந்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பிப்ரவரி வந்து 1,08,000, மார்ச் 1,17,000, அண்ட் ஏப்ரல் வந்து 63,000, மே வந்து 1,04,400, அண்ட் ஜூன் வந்து 76,500 rupees நீங்க கிரெடிட் சேல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நம்மளுக்கு சப்சிக்வெண்ட் மந்த் வந்து மொத்தம் 2 கலெக்ஷன் பீரியட் ஃபார் ஈக்குவலியா வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபாலோயிங் மந்த்தை நீங்க டிபெண்ட் பண்ணி தான் இதை வந்து ஈக்குவலா வந்து பிரிக்கணும். சரிங்களா? அப்படிதான் பிரிக்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் மந்த். ஓகே, அதுக்கு வந்து நீங்க எப்படி கால்குலேட் பண்றீங்கன்னா, இப்போ பிப்ரவரிக்கான கலெக்ஷன் பீரியட் வந்து மார்ச்சுக்கு கொண்டு வரணும். மார்ச்சோட கலெக்ஷன் அதாவது கிரெடிட் சேல்ஸ் வந்து தென் ஏப்ரல் கொண்டு வரணும். ஏப்ரலோடது வந்து மேக்கு வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கலெக்ஷன் மந்த் வந்து நீங்க பார்க்கணும். 1 மந்த்னால 1 மந்த் டிபெண்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இதே 2 மந்த்னா 2 மந்த் டிபெண்ட் பண்ணி எடுக்கணும். 3 மந்த்னா 3 மந்த் விட்டுட்டு நம்ம எடுக்கணும். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் கிரெடிட் சேல்ஸ்னு சொல்றோம். இப்போ மார்ச்சுக்கு நம்ம எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் மந்த் விட்டுட்டு தான் மார்ச்சுக்கு இப்போ நம்ம கால்குலேஷன் வந்து பண்ண போறோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் இஸ் ஆஃப்டர் த கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லும். பிப்ரவரியோட வேல்யூ அதுல ஈக்குவலா எடுக்கணும். ஓகே, கிரெடிட் சேல் வேல்யூ எல்லாமே வந்து ஈக்குவல் தான். ஓகே, அவனே சொல்லிட்டான் ஈக்குவலா நீங்க எடுத்து சப்சிக்வெண்ட் மந்த் 2 சப்சிக்வெண்ட் மந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நம்ம பார்க்க போது ஃபர்ஸ்ட் சப்சிக்வெண்ட் மந்த். அப்போ பிப்ரவரி விட்டுட்டு மார்ச்ல இருந்து நம்ம பண்ண போறோம். அப்போ மார்ச் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா பிப்ரவரி டிபெண்ட் பண்ணிருக்கோம். அப்போ 1,08,000ல 50% எவ்வளோ, 54,000 வரும். அதாவது ஈக்குவல் 1,08,000ல ஈக்குவல் அமௌண்ட் நீங்க பிரிச்சா 2 டிவைட் பண்ணுங்க, தென் 54,000 அது வந்து மார்ச்சுக்கு. அப்போ மார்ச்சோட கிரெடிட் சேல்ஸ் வந்து ஏப்ரல் கொண்டு வரீங்க. அப்போ 1,17,000 பாதி எவ்வளவுனா 58,500. அப்போ ஏப்ரலோட 63,000 ஆஃப் எடுத்தா 31,500. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மேயோடது வந்து ஜூனுக்கு வந்து நீங்க கொண்டு வருவீங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மந்தான கிரெடிட் சேல்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் செகண்ட் கலெக்ஷன் ஆஃப்டர் த கிரெடிட். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1 மந்த் விட்டோம். இப்போ செகண்ட் மந்த்துக்கு சொல்ல 2 மந்த் விட்டுட்டு நம்ம கால்குலேஷன் வந்து பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 54,000 58,000. இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா போட்டுட்டே வந்துடலாம். அப்போ தென் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு இப்போ 2 மந்த் விட்டுட்டு பிப்ரவரி மார்ச் விட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏப்ரலுக்கு 54,000 கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மேக்கு வந்து 58,500 கொண்டு வரணும். அண்ட் ஜூனுக்கு வந்து 31,500 கொண்டு வந்து காட்டணும். இப்போ 2 சப்சிக்வெண்ட் ஈக்குவலி பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்போ டோட்டல் பண்றோம். டோட்டல் பண்ண சொல்ல நம்மளுக்கு தேவையான மந்த் என்னன்னா ஏப்ரல், மே, ஜூன் தான் தேவை. அதான டோட்டல் நம்ம ஆட் பண்ண சொல்ல 1,12,500, 90,000, 83,700 rupees நம்மளுக்கு. தென் நம்ம கலெக்ஷன் கிரெடிட் சேல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எந்த மந்த்துக்குன்னா ஏப்ரல், மே அண்ட் ஜூனுக்கு வந்து
கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். இது எப்படி ஒர்க் அவுட் பண்றோம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் ஃபார்மேட். நீங்க வந்து கேஷ் பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணதுக்கான ஃபார்மேட். ஃபார்மேட் என்னன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆட் கேஷ் ரிசீவ் மைனஸ் கேஷ் பேமெண்ட். இதுதான் கான்செப்ட். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கு எப்படி நீங்க வந்து ஃபார்முலா நோட் பண்ணீங்களோ அந்த மாதிரி வேணா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஷ் பட்ஜெட்டுக்கு என்ன ஃபார்முலானா கேஷ் பட்ஜெட் ஈக்குவல் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆட் கேஷ் ரிசீவ் மைனஸ் கேஷ் பேமெண்ட். What is equal? Okay. So first one, cash budget for the 3 month ending in June 1998. இந்த ஹெட்டிங் நீங்க கொடுக்கணும். ஓகே, எந்தெந்த மந்த்துக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த மந்தோடைய என்ன பண்ணணும், நீங்க வந்து ஹெட்டிங்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் என்னென்ன மந்த் ஏப்ரல் மே ஜூன் அந்த காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் தென் ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எந்த மந்த் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த மந்தோட ஓப்பனிங் கொடுத்துருவாங்க. அந்த ஓப்பனிங் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க கொண்டு வந்துடுறீங்க. ஃபார் த கொஸ்டினுக்கு மேல பாருங்க, ஆன்சருக்கு மேல பாருங்க 40,000 இருக்கும். அந்த 40,000 ஏப்ரல் மந்த் தானே 1488 rupees 40,000 கொடுத்துருக்காங்க கேஷ் பேலன்ஸ். அது ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டு தென் 40,000 கொண்டு வரணும். இப்ப மேக்கு வந்து உங்களுக்கு ஓப்பனிங் தெரியாது, ஜூனுக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு மந்த் நீங்க க்ளோஸ் பண்ணாதான் அடுத்த மந்த்துக்கான ஓப்பனிங் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு மந்தோட க்ளோசிங் வந்து அடுத்த மந்த்துக்கு ஓப்பனிங்கா மாறும். சரிங்களா? அதனால வெறும் இப்போ 40,000 வரையும் நம்ம போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆட் கேஷ் ரிசிப்ட். இப்போ ரிசிப்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கேஷ் சேல்ஸ் இருக்கு. இப்போ கேஷ் சேல்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஒர்க்கிங் நோட்ஸ்ல. ஏப்ரல் மந்த்துக்கு 7,000, மே மந்த்துக்கு 11,600 அண்ட் ஜூன் மந்த்துக்கு 8,500 நம்ம கேஷ் சேல்ஸை ரிசிப்ட்ல கொண்டு வந்து காட்டிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கேஷ் ஃப்ரம் டெப்டாஸ். கேஷ் ஃப்ரம் டெப்டாஸ் மீன் கிரெடிட் சேல்ஸ். ஓகே, அந்த கிரெடிட் சேல்ஸ் தான் நம்ம கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் ஒர்க்கிங் நோட்ஸ்ல பண்ணிருப்போம். அப்ப ஏப்ரல் மந்த்துக்கு 58,500 ஃபர்ஸ்ட் கலெக்ஷன், செகண்ட் கலெக்ஷன் வந்து 54,000. அதே மாதிரி மேக்கு வந்து 31,500, செகண்ட் கலெக்ஷன் வந்து 58,500. அண்ட் ஜூனுக்கு வந்து 52,200 அண்ட் செகண்ட் மந்த்துக்கு கலெக்ஷன் பீரியட் வந்து 31,500. இப்போ டோட்டல் ரிசிப்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்போ 40,000, 7,000, 58,500, 54,000 நம்ம ஆட் பண்ணா 1,59,500 rupees வந்து டோட்டல் ரிசிப்ட் வரும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பேமெண்ட் வந்து கொண்டு வரும். ஓகே, இப்போ பேமெண்ட் அப்படின்னு பார்க்கறதுல எதெல்லாம் பேமெண்ட் லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? கிரெடிட் ஃபார் பர்ச்சேஸ் இஸ் த பேமெண்ட், வேஜஸ் இஸ் த பேமெண்ட், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட், இன்கம் டேக்ஸ் இஸ் அ பேமெண்ட், டிவிடெண்ட் இஸ் அ பேமெண்ட். இதெல்லாம் நீங்க பே பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ்னா பே பண்றீங்க. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, கேஷ் வந்து பே பண்ணி தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. இன்கம் டேக்ஸ் பே பண்றீங்க அண்ட் டிவிடெண்ட்ஸ் பே பண்றீங்க. ஓகே, அதனால இது பேமெண்ட் குள்ள கொண்டு வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிரெடிட் ஃபார் பர்ச்சேஸ். கிரெடிட் ஃபார் பர்ச்சேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்றேன் பாருங்க. கிரெடிட் ஃபார் பர்ச்சேஸ் பர்ச்சேசிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் ஒன் பாருங்க, பர்ச்சேஸ் கிரெடிட் ஆஸ் பெய்டு இன் த மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு, காலம் பாருங்க. காலத்துல பர்ச்சேஸ் வந்து 80,000, 98,000, 1 lakh, 1,03,000, 8,000. இப்போ இந்த கீழே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ல பர்ச்சேஸ் கிரெடிட்டர்ஸ் ஆர் பெய்டு இன் த மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபாலோயிங் மந்த்னா ஏப்ரல் மந்தோட ஃபாலோயிங் மந்த் எது அப்படின்னு பார்த்தா மார்ச். அப்போ மார்ச்சோட சப்ளை தான் நீங்க இங்க கொண்டு வந்து காட்டணும். அதே மாதிரி மேயோட சப்ளை பார்க்க சொல்ல ஏப்ரல் மந்த் வரும் 1 lakh rupees. ஜூனுக்கு வந்து ஃபாலோயிங் மந்த் வந்து மே. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா தென் இங்க ருபீஸ் அந்த வேல்யூ வந்து இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா? பாருங்க 98,000 வந்து இருக்கா ஆன்சர்ல பாருங்க. கிரெடிட் டாஸ் டு கிரெடிட் டாஸ் ஃபார் பர்ச்சேஸ் சொல்லி 98,000, 1 lakh அண்ட் 1,03,000. இது வந்து ஃபாலோயிங் மந்த் பேஸ் பண்ணி சப்ளை வந்து எடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
வேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேஜஸ்ல 20% அரியர் இந்த ஃபாலோயிங் மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 20% ஃபாலோயிங் மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க அரியர். அப்போ ஃபாலோயிங் மந்த்னா இப்போ எப்படி வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சோமோ, சாரி பர்ச்சேஸ் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி 20% நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோயிங் மந்த் பேஸ் பண்ணி பண்ணணும். ஃபார் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்றேன் பாருங்க, ஃபாலோயிங் மந்த் 20% அரியர், அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 80% பெய்டு. சரிங்களா? அப்போ 100%ல 20% அரியர். அரியர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா ஃபாலோயிங் மந்த். இப்போ ஏப்ரலோடைய வேஜஸ் எவ்வளவு இருக்கு? 8,000 இருக்கா? அப்போ 8,000னா அதனுடைய ஃபாலோயிங் மந்த் எவ்வளோ? 12,000. அப்போ 12,000ல 20% கால்குலேட் பண்ணணும். அப்போ 20% கால்குலேட் பண்ணா 2,400 rupees வரும். அண்ட் இதுதான் ஏப்ரலுக்கான அரியர். அதே மாதிரி மேக்கு வந்து ஃபாலோயிங் மந்த் 8,000. 8,000க்கு நம்ம வந்து ஃபாலோயிங் மந்த் 20% அரியர் கண்டுபிடிச்சா 1,600. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், 20% அரியர் வந்து ஃபாலோயிங் மந்த் டிபெண்ட் பண்ணிருக்கணும். அப்ப பாருங்க வேல்யூ பாருங்க, 12,000, 8,000, 10,000. ஓகே, இதை பேஸ் பண்ணி நீங்க ஃபாலோயிங் மந்த் 20% கால்குலேட் பண்ணா உங்களுக்கு வேல்யூ வரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 80% அந்தந்த மந்த் நீங்க எடுத்து காட்டிடணும். சரிங்களா? அந்தந்த மந்தோட எவ்வளவு இருக்கோ 8,000ல 80% எடுக்கணும். மே மந்த்துக்கு 10,000ல 80%, ஜூனுக்கு 8,000 rupeesல 80%. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து வேஜஸ் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வேஜஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. போட்டுட்டு 20% அரியர் ஃபாலோயிங் மந்த்னு போடுங்க. போட்டுட்டு ஜூன் மந்தோட ஏப்ரல் மந்தோட ஃபாலோயிங் மந்த் வந்து மார்ச். அப்படி நான் சொல்ற மாதிரி எழுதிக்கங்க. ஏப்ரல் மந்தோட ஃபாலோயிங் மந்த் வேஜஸ் மார்ச் 12,000 rupees. அப்போ 12,000 rupees மல்டிப்ளை 20% எவ்வளவு வேல்யூ வருதுன்னு எடுத்து வச்சுக்கோங்க, 2,400. அண்ட் நெக்ஸ்ட் மேயோடைய ஃபாலோயிங் மந்த் ஏப்ரல் 20% அரியர், 8,000ல 20% 1,600. அண்ட் நெக்ஸ்ட் ஜூனோடைய ஃபாலோயிங் மந்த் அரியர் வேஜஸ் அரியர் 20%. மே மந்தோடது எவ்வளவுனா 10,000, அதுல 20% 2,000. ஓகே, இப்போ நீங்க அரியர் வரையும் வேல்யூ எடுத்துட்டீங்க. அப்போ ஏப்ரல் மே ஜூனுக்கான அரியர் நீங்க எடுத்துட்டீங்க 20%. இப்போ 100%ல 20% ரிமைனிங் இருக்கக்கூடியது 80%. இப்போ 80% போடுங்க. 80% வேஜஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடுங்க. அந்தந்த மந்தோடது நீங்க கொடுக்கணும். அப்ப அந்தந்த மந்தோடது கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏப்ரலோடைய வேஜஸ் எவ்வளவு இருக்கு? 8,000. அதுல 80%, 8,000 இன்ட்டு 80 டிவைட் பை 100 வேல்யூ வரும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மே 10,000 இன்ட்டு 80, அப்ப 8,000 rupees வரும். வைங்க. அண்ட் ஜூன் மந்த் 8,000 இன்ட்டு 80% வேல்யூ வரும். அதை எழுதுங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து அந்த வேஜஸ் எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். ஸ்க்ரோல் பண்றேன் பாருங்க. ஓகே, இப்போ வேஜஸ் பாருங்க, அரியர் பாருங்க 20% நீங்க கால்குலேட் பண்ணா 2,400, 1,600, 2,000 வந்திருக்கும். கரண்ட் அதாவது அரியர் போக 80%க்கு 8,000ல 80% கால்குலேட் பண்ணா 6,400. அதுக்கப்புறம் 8,000ல 8,000, 10,000ல 80% கால்குலேட் பண்ணா 8,000. அதே மாதிரி 6,400. இப்போ எதனா டவுட் இருக்கா வேஜஸ்ல? அரியர் அண்ட் 80% கண்டுபிடிக்கிறதுல நான் சொன்ன கால்குலேஷன் நீங்க பண்ண ஆகணும். பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து புரியும். ஃபர்ஸ்ட் அரியர் 20%, ஃபாலோயிங் மந்த் பேஸ் பண்ணி 20% நீங்க எடுத்துடணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 80% அந்தந்த மந்த்ல இருந்து 80% வேல்யூ வேஜஸ் எடுத்து கொடுத்துடணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சண்டரி எக்ஸ்பென்சஸ்
அந்தந்த மந்த் இட் செல்ஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்தந்த மந்த் ஏப்ரல் மே ஜூனுடைய வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. 5,000 10,000 6,000 கொண்டு வந்துருங்க. இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் மந்த் சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டும் ஜூன் மந்த் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால அந்தந்த மந்த்ல நீங்க போட்டுருங்க. ஓகே, இப்போ மோர் ஓவர் நம்ம எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி டோட்டல் ரிசிப்ட் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம், கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், டோட்டல் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து டோட்டல் பண்ண போறோம். அப்ப 98,000 6,000 நான் சொல்ல வேல்யூ பாருங்க எங்க நான் சொல்றேன்ட்டு. 98,000 6,400 2,400 5,000 இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 1,11,800 rupees வந்துடுச்சு. இப்போ நீங்க என்ன கால்குலேட் பண்ணா க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் பார்க்க சொல்ல ரிசிப்டையும் பேமெண்ட்டையும் லெஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப ரிசிப்ட் எவ்வளவு இருக்குன்னா 1,59,500 ஏப்ரல் மந்த்ல பாருங்க. 1,59,500 ரிசிப்ட் மைனஸ் பேமெண்ட். இப்ப நான் சொல்றது எல்லாமே ஏப்ரல் மந்த் தான். அதான் டோட்டல் பேமெண்ட் எவ்வளவுன்னா 1,11,800 லெஸ் பண்ணா வரக்கூடிய டிஃபரன்ஸ் வேல்யூ 47,700 rupees வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஃபார் தி ஏப்ரல் மந்த். Are you understand? புரியுதா? Are you clear? ஓகே, இப்போ ஏப்ரல் மந்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ ஏப்ரல் மந்தோட க்ளோசிங் மே மந்த்துக்கு ஓப்பனிங்கா மாறிடும். ஓகே, அப்ப பாருங்க ஏப்ரல் மந்தோட நீங்க லாஸ்ட்ல பாருங்க 47,700 அந்த வேல்யூ அப்படியே வந்து மே மந்த்துக்கு கொண்டு வந்து பண்றோம் ஓப்பனிங்ல. இப்போ நீங்க மே மந்த்துக்கு ஓப்பனிங் கொண்டு வந்துட்டோன்னே இப்போ நீங்க மறுபடியும் டோட்டல் ரிசிப்ட் க்ளோஸ் பண்ணணும். 47,700 11,600 31,500 58,500 டோட்டல் ஆட் பண்ணா 1,49,300. பேமெண்ட் அதே மாதிரி டோட்டல் பண்ணா 1,19,600. மறுபடியும் லெஸ் பண்ணுங்க. லெஸ் பண்ணா 29,700 rupees மே மந்தோட க்ளோசிங் கண்டுபிடிப்பீங்க. மே மந்தோட க்ளோசிங் நெக்ஸ்ட் மந்த் ஜூனோட ஓப்பனிங். அப்போ ஜூன் மந்த்துக்கு ஓப்பனிங் கொண்டு வரீங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ கிளியர்? ஓகே, இப்போ ஜூன் மந்த் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. 29,700 8,500 52,200 31,500 டோட்டல் ஆட் பண்றீங்க. 1,21,900. பேமெண்ட் நீங்க ஆட் பண்ணா 1,49,400. அதாவது உங்களுக்கு பேமெண்ட் அதிகமா இருக்கு, ரிசிப்ட் கம்மியா இருக்கு. அப்போ வேல்யூ இஸ் நெகட்டிவ்ல வருது. ஓகே, அப்போ மைனஸ் 27,500 rupees ஜூன் மந்தோடைய க்ளோசிங் பேலன்ஸ். அப்படி நீங்க என்ன பண்றீங்கன்னா தென் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, கேஷ் பட்ஜெட். ஓகே, I understand this problem one. ஓகே, இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரையும் பார்க்க தான் ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ரிலேட்டிவா ஒரு 2 ப்ராப்ளம் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட புக்ல ரெஃபரன்ஸ் புக்ல இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மெத்தட்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ கேஷ் பட்ஜெட் நீங்க எடுக்கிறீங்கன்னா கேஷ் பட்ஜெட் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா கேஷ் எந்த மந்த்துக்குல இருந்து எந்த மந்த் வரையும் கேட்கறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எத்தனை மந்த் கேட்கறாங்கன்னு பாருங்க. ஓகே, அது வந்து 3 month கேட்கலாம், இல்ல 2 month கேட்கலாம், இல்ல 4 month கேட்கலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எந்த மந்த் கொடுத்துருக்காங்களோ அந்த மந்தோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேமெண்ட்னா என்ன, ரிசிப்ட்னா என்னன்ட்டு நீங்க நோட்ஸ் எடுக்கணும். இந்த நோட்ஸ் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் புக்ல வந்து நோட்ஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க டைரக்டா நெட்ல சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். பட்ஜெட்டிங் ஃபார் த கேஷ் ரிசிப்ட் கேஷ் பேமெண்ட் அப்படின்னு போட்டா உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். அந்த லிஸ்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அந்தந்த ஹெட்டிங்ஸ் அதாவது கொஸ்டின்ல கொடுக்குறாங்கல்ல சேல்ஸ் வேஜஸ் எக்ஸ்பென்சஸ் சொல்லி அது எதுல வரும்னு நீங்க ஈஸியா நீங்க செக்ரிகேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல சப்சீக்வெண்ட் மந்த் மாதிரி கொடுத்திருந்தா அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்கேஸ் சப்சீக்வெண்ட் மந்த் கொடுக்கல, கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்து இட் செல்ஃப் சொல்றா இல்ல ஃபாலோயிங் மந்த்னு சொல்றான்னா அந்த ஃபாலோயிங் இட் செல்ஃப் அதை பேஸ் பண்ணி நீங்க
அதை வந்து ஷேர் பண்ணிடுங்க, ஒவ்வொரு மந்த்துக்கும் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, அரியர் ஆர் கரண்ட் பேஸ் பண்ணி வேஜஸ் ஏதாவது சொல்லியிருந்தா அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபாலோயிங் மந்தா இல்ல வந்து இட் செல்ஃப் மந்தான்னு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. ஏப்ரல்ல க்ளோஸ் பண்ணி அதுல வரக்கூடிய க்ளோசிங்கை தூக்கி நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங்கா மாத்துங்க. அதுக்கப்புறம் அந்த மந்த்தை வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கு அடுத்த மந்த்துக்கு ஓப்பனிங் மாத்தி எவ்வளவு வருதுன்னு க்ளோசிங் பேலன்ஸை கொண்டு வந்து காட்டும். இதுதான் இந்த கேஷ் பட்ஜெட் பொறுத்தவரையும் மெத்தட் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய மெத்தட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடிய பட்ஜெட். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணலாங்களா? 5 மினிட்ஸ் பிரேக். ஓகே, அதுக்கிட்டே இந்த ப்ராப்ளம் வேணும்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல வந்து மேனுவலா ஒர்க் அவுட் பண்ணி கூட பாருங்க. 5 மினிட்ஸ் பிரேக் போறவங்க போங்க, அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் நான் ஷோ பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை நோட்ஸ் வேணா கூட எடுத்துங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம்.